வணக்கம். அதிகாலையே வாக்கிங் செல்லும் வழியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். திடீரென என்ட்ரி கொடுத்த முதலமைச்சரால் மிரண்டு போன அதிகாரிகள். அப்படி அதிகாலையே வாக்கிங் செல்வதாக சொல்லிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார், என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன. அந்த வகையில் திமுக சார்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஒரு சில நாட்களாக சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் கனமழையின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொள்வது வழக்கம். ஆனால் இந்த வருடம் பெரிய அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வில் ஈடுபடவில்லை. மாறாக அவ்வப்போது கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள அதிகாரிகளிடம் நிலைமை பற்றி கேட்டறிந்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அதே சமயம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மழை பெய்த 3 நாட்களும் தொடர்ந்து ஓய்வில்லாமல் இரவு பகல் பாராமல் களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டு பணியில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனால் அவ்வப்போது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார். இதன் காரணமாக அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் நீங்கள் பெரிய அளவில் களப்பணியில் ஈடுபட வேண்டாம் என்றும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சரிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் சென்னை முழுவதும் இரவு பகல் பாராமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வந்தார். இப்படி நிலையில்தான் இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது பொதுவாக வாக்கிங் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினமும் வழக்கம் போல் வாக்கிங் செல்ல வந்துள்ளார். ஆனால் அதிகாலையில் வாக்கிங் செல்வதை பாதையில் முடித்துக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திடீரென வண்டியில் ஏறி சென்னை சீனிவாசபுரம் அருகில் உள்ள அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை நேரில் பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அந்த முகத்துவாரத்திலேயே கிலோமீட்டர் கணக்காக நடந்து சென்று அங்கு நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் சென்றார். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். இதற்கிடையே அதிகாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு வந்து நிற்பார் என்பதை சற்றும் எதிர்பார்க்காத அங்கிருந்த அதிகாரிகள் மிரண்டு போயினர். இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வழக்கமாக வாக்கிங் செல்லும் இடத்தை விட்டுவிட்டு அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்திற்கு வந்து அங்கு நடைபெற்று வரும் துறரும் பணிகளை பார்வையிட்டவாறே நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.